इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। श्री गुरुभ्यो नमः। मंगलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्। मंत्रविषये विचारः प्रवर्तते। मंत्राणां कथं प्रयोजनवत्वं धर्मे प्रामाण्यं च कथं वर्तते इति विचारः। मंत्राः प्रयोग समवेत अर्थ स्मारकाः भवन्ति। अतः तेन प्रकारेण प्रयोग समवेत अर्थ स्मारकत्वेन मंत्राणां प्रयोजनवत्वम् अस्ति इति निरूपितम्। तदा कश्चन प्रश्नः उत्थापितः, किमर्थं मंत्रैः एव स्मर्तव्यं, प्रकारान्तरेणापि स्मर्तुं शक्यते प्रयोग समवेतः अर्थः। तदानीं किमुक्तं, नियमः क्रियते, मंत्रैः एव स्मर्तव्यम् इति नियमः क्रियते इति उक्तम्। नियमो नाम कः, नियमविधिः कः इति विचारः प्रसङ्गादागतः। तदानीं न केवलं नियमविधेः निरूपणं किन्तु अपूर्वविधेः परिसंख्याविधेश्च निरूपणं प्रसङ्गात् क्रियमाणमस्ति। மந்திரங்கள் எப்படி பிரயோஜனவத்தாக ஆகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டு, மந்திரங்கள் பிரயோக காலத்துல அந்த பிரயோகத்திற்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாதிகளே ஸ்மரணம் பண்ணி கொடுத்து பிரயோஜனவத்தாக ஆகின்றன அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு கேள்வி வந்தது, அந்த இடத்துல ஏன் மந்திரங்களால் தான் சரி ஸ்மரிக்கணுமா, வேற ஒரு உபாயம் எடுத்துக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டு, மந்திரங்களால தான் ஸ்மரிக்கணும் அப்படின்னு நியம விதியை ஒத்துக்கிறதுனால அப்படின்னு சொன்னான். அப்போ பிரசங்காத என்ன வந்தது, நியம விதினா என்னதுன்னு கேள்வி வந்தது. அப்போ நியம விதியை மட்டும் அல்லாத அபூர்வ விதி, பரிசங்கியா விதி இவைகளுடைய நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சா. அதுல நம்ம 3 விதிகளுடைய லட்சணம் பார்த்தோம். அதுலயும் கடைசியா நம்ம பார்த்தது பரிசங்கியா விதி. பரிசங்கியா விதினா என்னது, அதனுடைய லட்சணம் என்ன, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ அந்த பரிசங்கியா விதி 2 வகையா இருக்குன்னு ஆரம்பிச்சோம். ஒன்னு லாக்ஷணிகி பரிசங்கியா, இன்னொன்னு ஸ்ரௌதி பரிசங்கியா அப்படின்னு. அது எப்படி 2 வகையா வர்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது இதர நிவிருத்தியை சொல்லுகின்ற பதம் இருந்தால் அது ஸ்ரௌதி பரிசங்கியா. அப்படி இதர நிவிருத்தியை சொல்லுகின்ற பதம் இல்லைன்னால் ஸ்ரூயமான பதங்களுக்கே லட்சணையா இந்த அர்த்தம்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கிறதா இருந்தால் அங்கே லாக்ஷணிகி பரிசங்கியான்னு 2 வகையா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அவைகளுடைய உதாரணங்களை பார்க்க போறோம். நம்ம அதை படிக்கும் பொழுதே புரிஞ்சுக்கிறதுக்காக 2 தமிழ்ல 2 வாக்கியங்களை உபயோகப்படுத்தணும். இங்கு விளையாடு, இங்கதான் விளையாடணும் அப்படின்னு 2 வகையான வாக்கியங்களையும் பார்த்தோம். அதுல இங்கதான் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற எங்கும் விளையாடக்கூடாதுங்கிற அர்த்தத்தை சொல்றதுக்குண்டான சப்தா இருக்குன்னு சொன்னோம். அதனால அது ஒருவேளை இதை உதாரணமா வச்சிருந்தால் இது ஸ்ரௌதி பரிசங்கியா. இங்கு விளையாடு அப்படிங்கிறது லாக்ஷணிகி பரிசங்கியா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்திதி தான் இங்கேயும். இதை நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட இடமா எடுத்துட்டு பார்க்க போறோம். அதை கவனிச்சா புரிஞ்சிடும். சாச்ச த்விவிதா, சாச்ச பரிசங்கியாச்ச
த்விவிதா இரண்டு வகையா இருக்கு. எப்படி? ஸ்ரௌதி லாக்ஷணிகி சேதி. அதுக்கு உதாரணம், முதல் உதாரணம் ஸ்ரௌதி பரிசங்கியாவுக்கு உண்டான உதாரணம். தத்ர தத்ர இத்யுக்தே த்விவித பரிசங்கியாயாம் அத்ரஹ்யேவ ஆவயந்தின்னு இருக்கு, ஆவபந்தி ரெண்டும் பிரயோகமும் இருக்கு. அத்ரஹ்யேவ ஆவபந்தி ஆவயந்தி அப்படின்னு இருக்கு. இது ஸ்ரௌதி பரிசங்கியா ஏவகாரேண பவமான அதிரிக்த ஸ்தோத்திர வியாவிருத்தேகே அபிதானாத். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விளக்கம் வேண்டி இருக்குங்கிறதுனால நிறுத்தி வச்சோம். இந்த ஜோதிஷ்டோமத்துல ஸ்தோத்திரங்கள் உண்டு. அதுல காலை வேளையில பகிஷ்பவமானம் முதல் சத்திரம், மாத்தியந்தின சத்திரம், அப்புறம் திருத்தீய சத்திரம் அப்படின்னு 3 சத்திரங்கள் உண்டு. அதுல முதல் சத்திரத்துல ஸ்தோத்திரங்கள்ல பகிஷ்பவமானம்னு ஒரு ஸ்தோத்திரம். அங்கேயே ஆஜ்ய ஸ்தோத்திரங்கள் 4. மொத்தம் இப்ப எத்தனை ஆச்சு? பிராத்தசவனத்துல 5 ஆச்சு இல்லையா? பகிஷ்பவமானம் 1, அதுக்கப்புறம் ஆஜ்ய ஸ்தோத்திரங்கள் 4, மொத்தம் 5. மாத்தியந்தின சத்திரத்துல த்விதீய சத்திரத்துல என்ன அடுத்து? மாத்தியந்தின பவமானம் 1, சரியா? பிருஷ்டஸ்தோத்திரங்கள் 4, மொத்தம் இப்போ இதுல எத்தனை இருக்கு? 5 இருக்கு. 5 ஸ்தோத்திரங்கள் 2 சத்திரத்திலையும் சேர்த்தால் இப்ப எத்தனை ஸ்தோத்திரங்கள் ஆச்சு? 10 ஆச்சு, சரியா? அப்புறம் திருத்தீய சத்திரத்துல சவனத்துல ஆர்பவ பவமானம் 1 பவமானத்துல. இப்போ நீங்க ஒவ்வொரு சத்திரத்திலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பவமானம் வந்துட்டே இருக்கும். முதல்ல பகிஷ் பவமானம், 2வதுல மாத்தியந்தின பவமானம், 3வதுல ஆர்பவ பவமானம். அதே மாதிரி பிராதசவனத்துல ஆஜ்ய ஸ்தோத்திரங்கள் 4, 2வது மாத்தியந்தின சவனத்துல பிருஷ்ட ஸ்தோத்திரங்கள் 4. இங்க யஜ்ஞா யஜ்ஞியா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் வரும். மொத்தம் இப்ப எத்தனை ஆச்சு? 12 ஆச்சு. 12 ஆச்சா? இது ஸ்தோத்திரங்கள். இதுல ஸ்தோமஹான்னு சொல்லுவா சங்கியா. திரிவிருத், பஞ்சதச, சப்ததச, ஏகவிம்சா அப்படின்னு வரிசையா வருது. இந்த சங்கியைகளுக்கு தான் ஜோதிம்ஷின்னு பெயர். அதனாலதான் இந்த அத்தனையும் கொண்ட ஒரே கர்மாவா இருக்கு ஜோதிஷ்டோமஹா. அதனாலதான் ஜோதிஷ்டோமஹான்னு பேரு. ஜோதிம்ஷி அப்படின்னு இந்த சங்கியைகளுக்கு பேரு. என்ன சங்கியைகள்? திரிவிருத்து. திரிவிருத்துனா எத்தனை தெரியுமா? 9. திரிவிருத்துங்கிற பதத்துக்கு 9ன்னு அர்த்தம். பஞ்சதச தெரியும், சப்ததச, ஏகவிம்சா. இந்த 4 சங்கியைக்கும் ஜோதிம்ஷின்னு பேரு. இந்த 4த்தையும் கொண்டது கொண்டது எதுவோ அந்த கர்மா தான் ஜோதிஷ்டோமஹான்னு சொல்லப்படுறது, சரியா? இப்படி இருக்கு. இப்ப நமக்கு இதுல தேவை என்னதுன்னு கேட்டால், பிரகிருதியிலே திரிவிருத்து, பஞ்சதச இப்படில சங்கியா இருக்கு இல்லையா? இது விகிருதிக்கு வரும்போது கொஞ்சம் அதிகப்படியா ஆகும். திரிவிருத்து அப்படிங்கிறது 15 ஆறுதுன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த சங்கியாவை வர்தனம் பண்றதுக்காக நாம என்ன பண்ணலாம்? பிரகிருத்திலிருந்து வரும் பொழுது சில ரிக்குகளை சேர்த்துக்கலாம். சேர்த்தால் அதிகப்படி ஆகும் இல்லையா? 9, 15 பண்ண முடியும். ஆனா அப்படி ரிக்கு நாம பண்றது இல்லை, அது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இந்த அதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கோங்க. ஆவாபகா உத்வாபகான்னு 2 பெயர், 2 பதங்கள். ஆவாபகா, உத்வாபகா. ஆவாபகான்னு என்ன தெரியுமா? சங்கிய அதிகப்படுத்துறதுக்காக நாம சேர்க்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு டீம்ல 10 பேர் இருக்கா, இன்னொரு டீம்ல 15 பேர் வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த பக்கத்து டீம்ல இன்னொரு 5 பேர் எக்ஸ்ட்ரா வெளியில இருந்து எடுத்துப்போம். நம்ம கிட்ட 10 பேர் தான் இருக்கா, இன்னொரு 10 பேர் எக்ஸ்ட்ரா எடுத்துப்போம். இதுக்கு என்ன பேரு? ஆவாபகான்னு பேரு. அதிகப்படியா சேர்க்கிறோம். இதே இன்னொரு டீம்ல 10 பேர் கூடாதுப்பா, முதல் டீம்ல 11 பேரா, இந்த டைம்ல 9 பேர் தான் வேணும், 9 பேர் தான் ஆடணும். இதெல்லாம் எப்போ தெரியுமா? இந்த சூப்பர் ஓவர் அப்படின்னு நம்ம பாக்குறோமா இல்லையா? அதுல 2 பேர் தான் பேட்டிங் பண்ணணும்னு சொல்றோம். அப்படி ஒரு ரூல் இருக்கா இல்லையா? ஆனா டீம்ல எத்தனை பேர் இருக்கா? 11 பேர் இருக்கா. ஆனா எத்தனை பேர் விளையாடணும்?
2 பேர் தான் விளையாடணும். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? உத்வாபகா பண்ணிடணும். 8 பேர் டீம் வச்சு வெளில வைக்கணும். அந்த 2 பேர் யாரா நீ முடிவு பண்ணிக்கோ. அந்த 2 பேர் தான் வரணும். மீதி 8 பேர் டீம்ல கிடையாது, வெளியில போகணும். உத்வாபகா நீக்கிறது. புரியுதுக்காக நம்ம சொன்னேன். இதே ஆவாபகான்னா சேர்க்கிறது. இப்ப பாருங்க, பிரகிருதியில நவசங்கியா இருக்கு. திவித் அப்படிங்கிறது நவசங்கியா. அதே ஸ்தோத்திரத்துக்கு சங்கியா விவருத்தி வந்ததுன்னா விகிருதியில, அப்ப என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டுறதா இருந்தா எதை வச்சு கூட்டுறது? ரிக்கு வச்சு கூட்டலாமா? அல்லது ரிக்கு பிரகிருத்திலிருந்து வந்து அதே ரிக்குதான், அதுலயே நம்ம சாம ஆவாபத்தை பண்ணினால், அதாவது அந்த பங்கியில அந்த ரிக்குல சாமத்தை இன்னொரு தடவை ஆவர்த்தி பண்ணினால் அப்பயும் கூடும் தானே, சங்கியா விவருத்தி ஏற்படும் தானே. புரியுறதா? அப்போ நமக்கு இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ரிக்க நாம பண்ணிக்கிறது. ஸ்தோமம்னா அந்த ரிக்குன்னு அர்த்தம், சஸ்திரம்னா சாமம்னு அர்த்தம். இல்ல ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது சாமத்துடன் கூடிய ரிக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, சாமத்தோடு கூடிய ரிக்கு, இதுக்கு ஸ்தோத்திரம்னு பேரு. இது ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுதா? பதங்கள் கால விழுதா? அடுத்தது ஸ்தோம. ஸ்தோம ம, இதுக்கு சங்கியான்னு அர்த்தம். எத்தனை தடவை சொல்றோம் அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஸ்தோமன்னு பேரு. 3 விதமான பதங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம், ரிக்கும் சாம ரெண்டும் சேர்ந்து சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. அகீத மந்திர சாத்திய குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு. அதாவது ரிக்கு வந்து தேவதையினுடைய குணங்களை சொல்றதா இல்லையா, குணின்னா தேவதா, அந்த குணிநிஷ்ட குணத்தை சொல்றது இந்த ரிக்கு. அதுலயும் வெறும்னு இருக்க சொன்னா போறாது, அது சாமத்தையும் சேர்த்து சொல்லணும், டியூனையும் சேர்த்துண்டு லிரிக்ஸ சொல்லணும். அப்படின்னு சொல்றதா இருந்தால் அது என்னது? ஸ்தோத்திரம். அதுல ஸ்தோத்திரம். ஆமா, அதுல எத்தனை தடவை சொல்றோமோ அதுக்கு அந்த சங்கைக்கு ஸ்தோமஹான்னு பேரு. சரியா? இது ஸ்தோம சப்தா. ஸ்தோப அப்படின்னு அக்ஷரங்கள் உண்டு. அந்த ஸ்தோபாட்சரங்கள் சொல்லுவோமா இல்லையா, அது என்ன தெரியுமோ? சில இடத்துல டியூன் வந்து கொஞ்சம் நீட்டமா இருக்கும், ஆனா அந்த லிரிக்ஸ் குறைச்சலா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா சில அக்ஷரங்கள் அதை சேர்த்து அந்த ஃபில் பண்ணுவோம். அதை அப்படி அந்த நிரப்புறதுக்கு எந்த எழுத்துக்களை உபயோகப்படுத்துறோமோ அந்த எழுத்துக்களுக்கு ஸ்தோபாட்சரங்கள்னு பெயர். இந்த 3 பதங்கள் ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஸ்தோத்ர, ஸ்தோம, ஸ்தோப அப்படின்னு. ஆனா வித்தியாசம் நல்லா புரிஞ்சுட்டா இப்போ? இப்போ அதுல இந்த ஸ்தோமா அப்படிங்கிறதுக்கு சங்கியான்னு அர்த்தம். இந்த சங்கியாவை தான் விகிருத்தில அதிகப்படியா ஆகும், குறைச்சல் ஆகும். இப்போ எதை வச்சுட்டு இங்க சங்கியா வர்தனம் பண்ணணும்? ரிக்க வச்சுண்டா சாமத்தை வச்சுண்டா அப்படின்னு கேட்டால், ரிக்கு வச்சு பண்ணக்கூடாது இருக்கிறதுனால சாமத்தை வச்சுதான் பண்ணணும். அதாவது சாம ஆவாபம் பண்ணிக்கணும். டியூனை வேற டியூனை கொண்டு வந்து சேர்த்துக்கணும். நம்ம புரியுற பாஷையில சொல்றதா இருந்தால் லிரிக்ஸ் அதுதான், அதுலயே வேற டியூனை கொண்டு சேர்த்துக்கணும். புரிஞ்சுதா? இப்போ பிரகிருத்திலிருந்து வந்த டியூனை காட்டிலும் அதிகப்படியா இன்னொரு டியூனையும் சேர்த்துக்கணும். இதுதான் இப்போ ஸ்திதி. இப்போ இங்க பாருங்க, பிரகிருத்திலிருந்து விகிருத்திக்கு அதிகப்படியா சங்கியா வந்தால் இந்த நிலை அப்படின்னு சொன்னோமே, எங்க நாம சாம ஆவாபத்தை பண்றது? உதாரணத்துக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. பகிஷ்பவமானத்துல பண்ணலாமா அல்லது ஆர்ஜஸ்தோத்திரங்கள்ல பண்ணலாமா? எங்க நம்ம வந்து இந்த ஆவாபத்தை பண்றது? அதே மாதிரி மாத்தியந்திரத்துல பண்ணலாமா, இல்லைன்னா பிருஷ்டஸ்தோத்திரத்துல பண்ணலாமா, இல்ல யஜ்ஞ சாமத்துல எங்க பண்ணலாம்? அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணலாம், எந்த ஸ்தோத்திரத்தை பண்ணலாம்? ஏன்னா எந்த ஸ்தோத்திரத்தை நாம சாமாவாபம் பண்ணினாலும் சங்கியா விவருத்தியானது கிடைச்சிடும். நமக்கு தேவை சங்கியா வர்தனம். அது எந்த ஸ்தோத்திரத்தை பண்ணாலும் கிடைச்சிடும். புரியுறதா? இப்போ நியாயத்தினால, நியாயம் என்னது? அர்த்தாபத்தையும் கூட வச்சுக்கலாம் பாருங்க. சங்கியா வர்தனமானது சாமாவாபம் பண்ணாமல் கிடைக்காது.
சங்கியாவை அதிகப்படுத்தணுமா இருந்தால் அவசியம் நாம சாமாவாபத்தை பண்ணி ஆகணும். மிருகாவாபம் பண்ண முடியாதுங்கிறதுனால சாமாவாபம் தான் பண்ணணும். சாமாவாபம் பண்ணணும்னா அது எங்க வேணா பண்ணலாம் தானே கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் பொழுது நல்லா பாருங்க, சாமாவாபகா பவமான ஸ்தோத்திரங்களையும் வரும், ததிதர ஸ்தோத்திரங்களையும் வரும். ரெண்டு இடத்துலயும் வருது. இப்படி ரெண்டு இடத்துலயும் வரும் பொழுது ஒரு விதி என்ன பண்றது தெரியுமா? பவமான ஸ்தோத்திரத்துல தான் சாமாவாபம் பண்ணணும், மத்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறது. அதுதான் இந்த வாக்கியம், அத்ரஹேவ ஆவபந்தி அப்படிங்கிற வாக்கியம். அத்ரஹி ஏவ ஆவபந்தி, ஆவாபம் குர்வந்தி இத்யர்த்தா. குர்வந்தின்னு நான் லட்லக்காரத்துல சொல்லிட்டு இருக்கேன், கர்த்தவியம் இத்யர்த்தா விதி. சரியா? இப்போ அத்திர, அத்திரன்னா குத்திர, அத்திரன்னு பதம் இருக்கு, அத்திரன்னா எங்கு, அது சொல்லலையே அப்படின்னு கேட்டா அது நமக்கு இந்த வாக்கியத்துல தெரியல. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாக்கியம் எதை சொல்றதுன்னு பார்த்தா தெரியும். த்ரீணி ஹவா யஜ்ஞஸ்ய உதராணி காயத்ரி பிருஹதி காயத்ரி பிருஹதி அனுஷ்டுப்பு. அனுஷ்டுப்பு இல்ல, காயத்ரி பிருஹதி. ஒரு அந்த வாக்கியம் மறந்துடுத்து, பார்த்து சொல்றேன். அந்த வாக்கியம் எங்க பாத்துக்கல நீங்க? காயத்ரி திருஷ்டுப் ஜெகத் அனுஷ்டுப். காயத்ரி திருஷ்டுப் ஜெகத் அனுஷ்டுப். திருஷ்டுப் ஜெகத் அனுஷ்டுப் இல்ல இல்ல, அப்ப சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். ஜெகத் அனுஷ்டுக்கு இதோ வந்துட்டேன், ஒன்னு நிமிஷம் போட வேண்டாம், வாக்கியத்தை எடுத்து காமிச்சிடுறேன். த்ரீணி ஹவை யஜ்ஞஸ்யோதராணி கரெக்டா சொல்லியிருக்கேன். காயத்ரி பிருஹத் அனுஷ்டுப், இதுதான் வாக்கியம். சரியா? அத்ரஹ்யேவாவபந்தி அதையே உத்வபந்தின்னு. காயத்ரி பிருஹத் அனுஷ்டுப், அதாவது இந்த யஜ்ஞஸ்ய உதராணி முக்கிய பாகம் இத்தியர்த்தா. இது இந்த 3 சந்தஸ்கள், காயத்ரி பிருஹதி அனுஷ்டுப். இந்த 3 எங்க இருக்கோ அங்கதான் ஆவாபகா பண்ணணும், உத்வாபம் பண்றதா இருந்தாலும் அங்கதான் பண்ணணும் அப்படின்னு இந்த வாக்கியத்துல இருந்து நமக்கு தெரிகிறது. அப்போ அத்திர பதத்தினால நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும்? இந்த 3 சந்தஸ்கள் எங்க இருக்கோ அங்கே அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறதா இல்லையா? அது எந்த இடம்? பவமான ஸ்தோத்திரங்கள் தான். சரியா? அப்போ அந்த பவமான ஸ்தோத்திரத்துலாம் என்ன பண்ணணும்? ஆவாபம் பண்றதா இருந்தாலும் அங்கதான் பண்ணணும், உத்வாபம் பண்றதா இருந்தாலும் அங்கதான் பண்ணணும் இப்படின்னு கிடைக்கிறது. இப்போ நீங்க பாருங்க, இதுக்கு முந்தைய நிலையில, அதாவது ஸ்தோத்திர வர்தனம் விவிருத்திய சொல்லணுங்கிற சமயத்துல எல்லா ஸ்தோத்திரங்களிலுமே ஆவாபகா பண்ணணும் அப்படின்னு கிடைச்சதா இல்லையா? அதாவது பவமான ஸ்தோத்திரத்திலையும் பவமான அதிரிக்த ஸ்தோத்திரத்திலையும் ரெண்டுத்திலையுமே என்ன கிடைச்சது? ஆவாபகா கிடைச்சது. இப்படி ரெண்டுத்திலையும் கிடைச்ச சமயத்துல இந்த அத்ரஹேவாவபந்தி இந்த வாக்கியம் என்ன பண்றது? பவமான ஸ்தோத்திரத்துலதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. வஸ்துதா பாருங்க, இந்த பவமான ஸ்தோத்திரத்துல தான் பண்ணணும் ஆவாபத்தை அப்படின்னு இந்த வாக்கியம் இல்லாமலே கூட நமக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைச்சது நமக்கு? நியாயத்தினால. நியாயம்னா இப்ப என்னது? ஆவாபம் பண்ணணுமா இருந்தால் எங்கேயாவது ஒரு ஸ்தோத்திரத்துல, அதாவது சங்கியா அதிகப்படியான சங்கியாவை நம்ம சம்பாதிக்கணுமா இருந்தால் எங்கேயாவது ஒரு ஸ்தோத்திரத்தை நாம அவசியம் ஆவாபத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு நியாயத்தினால நமக்கு கிடைச்சிருது. ஆவாபம் பண்ணாம நமக்கு என்ன கிடைக்காது? ஸ்தோத்திர விவிருத்தி, சங்கியா விவிருத்தி கிடைக்காது. அப்ப நியாயத்தினாலே நமக்கு இந்த ஆவாபகா கிடைச்சிடுது. கிடைச்சது பொதுவா கிடைச்சது, எல்லா இடத்தையும் கிடைச்சது, பவமானத்திலையும் அது இதரத்திலையும் கிடைச்சது. இப்படி இந்த வாக்கியம் அதுக்கு வேணுங்கிறது இல்லை. எந்த வாக்கியம் வேணுங்கிறது இல்லை? அத்ரஹ்யேவாவபந்தி அப்படிங்கிற வாக்கியம் இந்த ஆவாபத்தை சொல்றதுக்கு வேண்டியது இல்லை, அது இல்லாமலே நமக்கு கிடைச்சிருது. அப்படி இருந்தும் இந்த வாக்கியம் வந்திருக்கு. அப்ப இந்த வாக்கியம் என்ன பண்ணி கொடுக்கிறது? இப்படி எல்லாத்துக்கும் எல்லா ஸ்தோத்திரத்திலையும் கிடைச்சதான ஆவாபத்தை சுருக்கி அத்ரஹ்யேவாவபந்திங்கிற வாக்கியம் இதை தவிர்த்து மற்ற இடத்த பண்ணக்கூடாதுன்னு காமிச்சு கொடுக்குறது.
பவமானத்துல தவிர மத்த எங்கேயும் ஆவாபத்தை பண்ணக்கூடாது. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த வாக்கியம் இல்லைன்னு வச்சுப்பாங்க. அத்ரஹேவாவ பந்தி, இந்த வாக்கியம் இல்லை. இல்லாத சமயத்துல பவமானத்துல ஆவாபகா வருமா வராதா? வரும் வரும் இல்லையா? எல்லா ஸ்தோத்திரங்கள்லயும் வரும்னா பவமான ஸ்தோத்திரத்திலும் வரதான செய்யும். அப்போ இந்த வாக்கியம் எதற்காக வந்ததுன்னு கேட்டால், பவமான ஸ்தோத்திரத்துல ஆவாபத்தை சொல்லணும், அதுக்காக வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதை இப்படி சொல்லலாமா? பவமான அதிரிக்த ஸ்தோத்திரத்துல நியாயத்தினால கிடைச்ச ஆவாபத்தை நிவர்த்தி பண்றதுக்காக வந்தது இந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லாமா இல்லையா? இப்போ நீங்க இந்த இடத்துல நாம படிச்ச பரிசங்கியா விதியினுடைய லட்சணத்தை சமன்வயப்படுத்தி பாருங்க. பரிசங்கியா விதியினுடைய லட்சணம் சொன்னோம், யுகபத் பிராப்தோ இதர வியாவிருத்தி பரஹா விதி அப்படின்னு பார்த்தோம். யுகபத் பிராப்தோ, யுகபத் பிராப்தோ அப்படிங்கிறதுக்கு பிரகத உதாரணத்தை எப்படி சமன்வயப்படுத்தணும் பாருங்க. பவமான ஸ்தோத்திரத்துல தது அதிரிக்த ஸ்தோத்திரத்துல ரெண்டு இடத்துலயும் யுகபத் பிராப்தோ, ஆவாபஸ்ய யுகபத் பிராப்தோ இதர வியாவிருத்தி பரஹா பவமான அதிரிக்த ஸ்தோத்ரேஷு சாமாவாப நிவர்த்தி பரஹா விதி பரிசங்கியா விதி. இப்போ இந்த விதி இந்த லட்சணத்தோட சமன்வயம் பண்ண முடியுதா இல்லையா? இந்த இடத்துல இந்த லட்சணம் இங்க சமன்வயம் ஆறுதுன்னு சொன்னா இது லட்சியம்னு ஆறுது, பரிசங்கியா விதி. இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? சரி, இந்த இடத்த நாம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாருங்க. இந்த ஏவகாரகா இருக்கு, இது என்ன பண்றது தெரியுமா? ஏவகாரத்துக்கு என்னது? அந்யயோக வியாவிருத்தி பிரமேயமா இருக்கு ஏவகாரத்துக்கு. எப்படின்னு பாருங்க. ராமஹா ஏவ ஆகந்தவ்யா அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணஹா நாகந்தவ்யான்னு அர்த்தம். ராமஹா ஏவ அப்படிங்கிறது. அப்ப இந்த ஏவகாரம் என்ன பண்றது? அந்யயோக வியாவிருத்திய பண்றது. அந்யஹா லக்ஷ்மணஹா தஸ்ய சம்பந்தம் வியாவர்த்தயது. அத போல இங்க ஆவாபஸ்ய பவமான அதிரிக்த ஸ்தோத்ரேயா சம்பந்தா தம் வியாவர்த்தயதி. ஆவாபமானது பவமான ஸ்தோத்திரத்திலையும் பவமான அதிரிக்த ஸ்தோத்திரத்திலையும் வந்து சேரும் பொழுது பவமான அதிரிக்த ஸ்தோத்திரத்தோடு எந்த ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதோ அதை நிவர்த்தி பண்ணி விட்டுறது. அங்க கிடையாது, இங்கதான் அப்படின்னு பண்ணி கொடுத்துறது இல்லையா? நல்லா புரிஞ்சது இல்லையா? போது இந்த இடத்துல இந்த இதர நிவர்த்திய சொல்றதுக்கு பதம் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. அதனாலதான் இங்க என்னது ஸ்ரௌதி பரிசங்கியான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப புரிஞ்சுதான் பாருங்க. அத்ரஹ்யேவாவயந்தி இது ஸ்ரௌதி பரிசங்கியா ஏவகாரேண பவமான அதிரிக்த ஸ்தோத்திர வியாவிருத்தேஹே அபிதானாத் உக்தத்வாத் இத்யர்த்தா. பங்கி அரசன் எல்லாம் புரிஞ்சுதா? நம்ம தமிழ்ல உதாரணம் பார்த்தோம் இல்லையா? இங்கதான் விளையாடணும், அந்த தாவும் இந்த ஏவும் ஒண்ணு, ஏவகாரம் ஒண்ணு, அதுதான், வேற ஒண்ணும் இல்லை வித்தியாசம். இந்த பிரக்கிரியை நமக்கு புதுசுங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுறது சொல்றதுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த பவமான ஸ்தோத்திரம்னா என்னது, அல்ல சங்கியா விவருத்தினா என்னது, இது நமக்கு தெரியாத வஸ்துங்கிறதுனால சொல்ல வேண்டியதா எடுத்து. இப்ப நல்லா புரிஞ்சுதான்? இப்ப நம்ம ரெண்டாவது என்ன பார்க்கணும்? லாக்ஷணிகி பரிசங்கியாவை பார்க்கணும். அது ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். பஞ்ச பஞ்ச நகாஹா பக்ஷ்யாஹா இது தூ லாக்ஷணிகி பரிசங்கியா. ஏன்னா அந்த இடத்துல இதர நிவர்த்தி வாச்சக பத அபாவாது, இதர நிவர்த்தியை சொல்றதுக்கு உண்டான பதம் எதுவும் இல்லை. அந்த வாக்கியத்தை பாருங்க. பஞ்ச பஞ்ச நகா பக்ஷ்யாஹா பார்த்தா 5 நகங்களை கொண்ட 5 மிருகங்களை சாப்பிடணும் அப்படின்னு தெரியறது. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உண்டான பதம் எதுவும் அங்க இல்லை. அதனாலதான் இது என்னது லாக்ஷணிகி. அந்த நிவர்த்திய எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா ஸ்ரூயமான பதங்கள்ல இருந்தா தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஸ்ரூயமான பதங்களுக்கு அந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை. அதனால ஸ்ரூயமான பதங்களுக்கே லக்ஷணையா இதர நிவர்த்தோ தாத்பரியம்னு அர்த்தம் கல்பிக்கிறோம். அதனாலதான் இங்க லாக்ஷணிகி பரிசங்கியா. நல்லா புரிஞ்சுதா? இந்த லாக்ஷணிகி பரிசங்கியா திரிதோஷகிரஸ்தா. அதையேவ, அதையேவன்னு சொன்னா யஸ்மாத் அத்திர லக்ஷணையா நிவர்த்தி உச்சதே தஸ்மாத் ஏஷா திரிதோஷகிரஸ்தா லாக்ஷணிகி பரிசங்கியா
மூன்று தோஷங்களுடன் கூடியது. என்னது அந்த மூன்று தோஷங்கள்? இப்ப பாருங்க, பஞ்ச பஞ்ச நகாக பக்ஷ்யாக. இந்த வாக்கியத்தை பார்த்தால் இந்த விசாரங்கள்லாம் வேண்டாம். இப்படி ஒரு வாக்கியம் நீங்க பாக்குறீங்க, முதல் தடவையா பாக்குறீங்க, பார்த்தா என்ன அர்த்தம் தோன்றது? 5 நகங்களை கொண்டு 5 மிருகங்கள் சாப்பிடணும் அப்படின்னு தெரியறதா இல்லையா? இந்த வாக்கியத்துல இருந்து இப்படிதான் அர்த்தம் தெரியறது. இப்படி தெரிகின்ற அர்த்தத்துல இந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் இல்லைன்னு சொல்லிவிடுறோம். ஸ்ருத அர்த்த தியாக. இந்த வாக்கியத்திலிருந்து எந்த அர்த்தம் தெரியறதோ அந்த அர்த்தத்துல எனக்கு தாற்பயம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்ருத அர்த்த தியாக பண்ணிட்டோமா இல்லையா? சரி, அப்ப இந்த வாக்கியத்துக்கு எந்த அர்த்தத்தில் தான்ப்பா உனக்கு தாற்பயம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றோம்? பஞ்ச பஞ்சநகாதிரிக்த பக்ஷண நிவృத்தௌ தாத்பரியம் அஸ்ய வாக்கியஸ்ய அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அந்த பதார்த்தம் இருக்கே, பஞ்சநகாதிரிக்த நிவர்த்தின், அது இந்த வாக்கியத்திலும் தெரியறதா? அப்போ அஸ்ருதார்த்த விஷயே கல்பனா கிரியதே தத்ரைவாஸ்ய வாக்கியஸ்ய தாத்பரியம். பாருங்க, ஸ்ருதார்த்த பரித்யாக, அஸ்ருதார்த்த கல்பனம். சரியா? ஆனா வாஸ்தவிகத்துல பாருங்க, அந்த மாம்சம் சாப்பிடுறவருக்கு பஞ்சநக விஷயத்திலையும் பிரவருத்தி இருக்கு, ததிதரத்திலையும் பிரவருத்தி இருக்கு, 2 இடத்துலயும் பிரவருத்தி இருக்கா? ராகத்தா இச்சாத்தா அவருக்கு பிரவருத்தி இருக்கு. இப்படி பிரவருத்தி வந்தத பஞ்சநகாதிரிக்த விஷயத்த கிடையாதுன்னு நிஷேதம் பண்றோம். அதனால என்ன அடுத்து? ராகத்தா 2 இடத்துலயும் அவருக்கு பிரவருத்தி வந்ததே, அதுல ஒரு இடத்துல இருந்து பாதம் பண்றோம். இது பிராப்த பாதா. சரியா? இப்படி 3 தோஷங்கள் பாருங்க. ஸ்ருதார்த்த பரித்யாக, அஸ்ருதார்த்த கல்பனம், பிராப்த பாதா, இப்படின்னு 3 தோஷங்கள். நான் இதை இன்னும் நல்லா புரியறதுக்காக நம்ம எடுத்த லௌகிக விஷயத்துல பார்ப்போம். குழந்தைக்கு வீட்டிலையும் விளையாடணும்னு ஆசை, வெளியிலையும் விளையாடணும்னு ஆசை, 2த்துல விளையாடணும்னு ஆசை. ஆனா அம்மா என்ன சொல்லியிருக்கா? இங்கு விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? இங்கு விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப அவனுக்கு 2 இடத்துலயும் விளையாடுறதுக்கு உண்டான ஆசை வந்தது. இந்த வாக்கியம் சொன்னதுனால 2 இடத்துல ஒரு இடத்த விளையாடக்கூடியதான அந்த அனுமதி கிடைக்கல. இதுதான் பிராப்த பாதா. 2 இடத்துலயும் விளையாடணும் தானே அந்த குழந்தை ஆசைப்பட்டது. வீட்லயும் விளையாடணும், வெளியிலயும் போய் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. ஆனா இப்போ அம்மாவுடைய வாக்கியத்தினால என்ன ஆயிடுத்து? ஒரு இடத்த விளையாட முடியாதுன்னு ஆயிடுத்து. பிராப்தஸ்ய பாதா. பிராப்தம்னா என்ன தெரியுமா? 2 இடத்துலயும் அவனுக்கு விளையாடுறதுக்கு உண்டான இச்சா இருந்தது, ஆசை இருந்தது. 2 இடமும் பிராப்தமாச்சு விளையாடுறதுக்கு. அதுல ஒரு இடத்துக்கு இப்போ பாதா, பிராப்தஸ்ய பாதா. பிராப்தம்னா எப்படி அவனுக்கு பிராப்தமாச்சு? அவனுடைய ஆசையின் வசத்தினால 2 இடத்துலும் விளையாடணும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான். ராகத்தா பிராப்தம். சரியா? ராகஹான்னா இச்சா. இப்போ ராகத்தா பிராப்த ஸ்தலே ஏகத்திர பாதா, ஏகஸ்மின் விஷய பாதா. இதுதான் பிராப்த பாதான்னு சொல்றோம். இது நல்லா புரிஞ்சுட்டா? பிராப்த பாதா ஒரு தோஷம் என்னன்னு புரிஞ்சுட்டோம். இப்போ அம்மா என்ன வாக்கியம் சொல்லியிருக்காங்க? இங்கு விளையாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கியத்தை மட்டும் நம்ம பார்த்தால் நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? இங்கு விளையாடணும் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறதா? ஆனா அந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் அதுவா? இல்ல. அப்போ ஸ்ருத அர்த்த தியாக இருக்கா இல்லையா? அந்த வாக்கியத்துல இருந்து என்ன அர்த்தம் வருதோ அதுல நமக்கு தாற்பயம் இல்லைன்னு சொல்லிடுறோம், ஸ்ருதார்த்தத்தை விட்டுடுறோம். அப்போ இங்க ஸ்ருதார்த்த பரித்தியாக இருக்கா? சரி, அந்த வாக்கியத்துக்கு இங்கு விளையாடு அப்படின்னு சொன்ன வாக்கியத்துக்கு எந்த அர்த்தத்துல தாற்பயம் நம்ம கல்பிச்சோம்? வெளியில விளையாடக்கூடாது கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அது ஸ்ருதார்த்தாவா அஸ்ருதார்த்தாவா? அஸ்ருதார்த்தா. பதம் இல்ல. அப்போ அஸ்ருதா, ஆமா. அப்போ அஸ்ருதார்த்த கல்பனம் பண்ணிட்டோம். இந்த வாக்கியத்துக்கு அந்த அர்த்தத்துலதான் தாற்பயம்
அப்படின்னு பண்ணிட்டோமா இல்லையா? அப்போ ஸ்ருதார்த்த பரித்தியாகா, அஸ்ருதார்த்த கல்பனம், பிராப்த பாதா, இப்படின்னு 3 தோஷங்கள் இருக்கு. இதுல இந்த லாக்ஷணிக்கு பரிசங்கியாவுல 3 தோஷங்கள். நல்லா புரிஞ்சுதா இது? பங்கிஷா பாருங்க. தோஷத்ரயஞ்ச ஸ்ருத ஹானிஹி அஸ்ருத கல்பனா பிராப்த பாதச்சேதி ததுக்தம். இத 3த்தையும் சங்கிரகம் பண்ணி ஒரு ஸ்லோகமா கொடுக்குறான். ஸ்ருதார்த்தஸ்ய பரித்யாகாத் அஸ்ருதார்த்த பிரகல்பனம். இங்க பாடபேதம் இருக்கு, பிரகல்பனாத்தும் கூட இருக்கு. அஸ்ருதார்த்த பிரகல்பனாத் அப்படின்னு இருக்கு இந்த கிரந்தத்துல. அஸ்ருதார்த்த பிரகல்பனம் 2வது. பிராப்தஸ்ய பாதா ஆதித்யேவம் பரிசங்கியா திரிதூஷணா, 3 தோஷங்களை கொண்டது. என்னென்ன தோஷம் அது? ஸ்ருதார்த்த பரித்யாக, அஸ்ருதார்த்த கல்பனம், பிராப்த பாதா, இப்படின்னு 3 தோஷங்கள். இந்த 3 தோஷங்களும் எந்த மாதிரியான பரிசங்கியாவில வரும்? அப்போ ஸ்ரௌதி பரிசங்கியால இந்த 3 தோஷங்கள் வராதா? அங்கதான் ஏவ சப்தம் இருக்கு. அந்த ஏவ சப்தம் இருக்கிறதுனால எந்த தோஷம் வராது? 3 தோஷம் வராதா? இல்ல ஏதாவது ஒரு தோஷம் வராதா? ஒரு தோஷம் தான் வராது. இல்ல, மாத்தி சொல்றேன். அஸ்ருதார்த்த கல்பனம் அது வராது. ஏன்னா ஏவகாரத்தினால அந்த நிவர்த்தியை சொல்லிட்டு இருக்கோம். அத்த ஹேவ ஆவபந்திங்கிறதுல ஆவாபகா இருக்கே, அது இங்க விதிக்கிறதுக்காக வரல. அது விதிக்கிறதா இருந்தால் ஸ்ருத பரித்தியாக இல்ல, ஸ்ருத அர்த்தத்தை எடுத்துக்கிறோம்னு ஆகும். புரியுறதா? நமக்கு நியாயத்தினாலே கிடைச்சிடுறது. பவமான ஸ்தோத்திரத்துல ஆவாபகா அப்படிங்கிறது நியாயத்தினாலே கிடைச்சிடுறது. ஒருவேளை இந்த அத்ரஹேவாவ பந்திங்கிற வாக்கியம் பவமான ஸ்தோத்திரத்துல ஆவாபத்தை விதிக்கிறதா இருந்தால் அப்போ நீங்க என்ன சொல்லலாம்? ஸ்ருதார்த்த ஸ்வீகாரகா இங்க இருக்கு, பரித்தியாகா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நம்ம அப்படி ஒண்ணும் சொல்ல போறது இல்லை, அது முன்னாடி நமக்கு கிடைச்சிருது. ஆனா அஸ்ருதார்த்த கல்பனங்கிறது இல்லை. ஏன்னா இங்க அந்த ஏவகாரத்தினால இதர நிவர்த்தி சொல்லப்படுறது, அதை சொல்றதுக்கு உண்டான பதம் இருக்கு. அஸ்ருதார்த்தம் இல்ல, ஸ்ரூயமான அர்த்தாதான் சகா. அப்போ என்ன எடுத்து பாருங்க, ஸ்ரௌதி பரிசங்கியாவுல எந்த தோஷா இல்ல, அஸ்ருதார்த்த கல்பனம் அப்படிங்கிறதான தோஷா இல்ல. மத்த 2 இருக்கு இந்த கிரந்தத்துல. ஏதத் திரைதோஷ்யம் லாக்ஷணிக்கு பரிசங்கியாயாமேவ அப்படின்னு சொல்லுவா. அதை பார்த்துட்டு நம்ம சட்டுன்னு என்ன நினைச்சுப்போம்? அப்போ லாக்ஷணி ஸ்ரௌதி பரிசங்கியாவில தோஷமே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, 3 தோஷங்கள் இல்லை, அவ்வளவுதான். 2 தோஷங்கள் இருக்கு. ஸ்ருதஸ்ய எப்படி 3 தோஷங்கள் இருக்குன்னு காமிக்கிறா லாக்ஷணி பரிசங்கியாவில. ஸ்ருதஸ்ய பஞ்சநக பக்ஷணஸ்ய ஹானாத் தியாகாத் அஸ்ருத அபஞ்சநக பக்ஷண நிவృத்தேஹே கல்பனாத் 2வது தோஷம். பிராப்தஸ்ய ச ராகதः பிராப்தஸ்ய ச பஞ்சநக பக்ஷணஸ்ய பாதனாத் இது த்ரைதோஷ்யம். இது எங்க? லாக்ஷணிக்கு பரிசங்கியாவில. ஸ்ரௌதி பரிசங்கியாவில 2 தோஷம் தான் சொல்லப்படுறது. இந்த 3 தோஷங்கள்ல நீங்க பாருங்க, அஸ்மிம்ச்ச தோஷத்ரயே தோஷத்வயம் சப்தநிஷ்டம். இந்த 3 தோஷங்கள்ல 2 சப்தத்துல இருக்கக்கூடிய தோஷா, இன்னொன்னு அர்த்தத்துல இருக்கக்கூடியது. எப்படின்னு பாருங்க. இந்த ஸ்ருத அர்த்த தியாகா இது சப்தத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு. சப்தத்திலிருந்து எந்த அர்த்தம் தெரியுதோ அதை விட்டுடுறோம். அதே மாதிரி அஸ்ருதார்த்த கல்பனம் இதுவும் சப்தத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு இல்லையா? சப்தத்திலிருந்து தெரிகின்ற அர்த்தத்தை விட்டுடுறோம், சப்தத்திலிருந்து தெரியாத அர்த்தத்தை கல்பிச்சுக்கிறோம், அதுல தாத்பரியம் கல்பிச்சுக்கிறோம். அப்ப 2 சப்த சம்பந்தா இருக்கு. அதனால இந்த 2 தோஷங்கள், 3த்துல 2 தோஷங்கள் சப்தத்துக்கு சம்பந்தப்பட்டது. இதே இந்த பிராப்த பாதகா இருக்கு, இதுல சப்தத்து சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு இச்சா வசத்தினால பஞ்சநக பக்ஷனேவா தது இதர பக்ஷனேவா பிராப்தி. இங்க சப்தத்துக்கு ஒண்ணும் வேலை கிடையாது. அதனாலதான் இங்க என்ன சொல்ல பாருங்க, அஸ்மிமிஷ்ட தோஷத்ரயே தோஷத்வயம் சப்தநிஷ்டம். நல்லா புரிஞ்சது.
பிராப்த பாதஸ்து அர்த்த நிஷ்டா இதி திக். சரியா? இந்த திக் அப்படின்னு ஏன் எழுதுவான்னு சொன்னா, ஒரு விசாரத்தை ஆரம்பிச்சு முடியும் பொழுது இது திக் இது ஸ்பஷ்டம் அந்த மாதிரி அர்த்தத்துல. ஏஷாம் இப்போ இது நல்லா பாருங்க, இது எப்படி ஆரம்பிச்சது? மந்திரங்களுக்கு எந்த விதமாக பிரயோஜனவத்துவம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா நடுவுல பிரசங்காத்து விதித்ரய நிரூபணம் வந்தது. இப்ப அது முடிஞ்சிடுது. அப்போ எந்த பிரசங்கத்தினால எது வந்ததோ அந்த விசாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரகிருதம் வந்துடும். மறுபடியும் பிரகிருதி விசாரம் என்னது? மந்திர விஷயக விசார, அது வந்துட போறது. பாருங்க, ஏஷாம் து பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகத்துவம் ந சம்பவதி ததுச்சாரணஸ்ய அனன்யகத்யா அதிருஷ்டார்த்தகத்துவம் கல்பியதே இது ந ஆனர்த்தக்யம். மந்திரங்களுக்கு பிரயோஜனம் எப்படி அப்படின்னு கேட்டு பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகத்வேன பிரயோஜனவத்துவம்னு சொல்லி கொடுத்தா. ஆனா அது எல்லா மந்திரங்களுக்கும் சரி வராது. சில மந்திரங்கள், நம்ம மந்திரங்களையே ஒரு 3 வகையா பிரிச்சுப்போம். 3 வகை இல்ல, 4 வகையா பிரிச்சுப்போம். ஒரு கர்மாவில அங்கமாக இருக்கின்ற மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதைகளை பிரகாசனம் பண்றதுக்கு யோக்கியமான பதங்களை கொண்டு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்திர தேவதாக்கமான ஒரு கர்மான்னு வச்சுப்போம். அந்த இடத்துல கதாச்சன ஸ்தரீரசின் மந்திரா இருக்கு. இப்போ இந்த மந்திரமானது அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட தேவதைய பிரகாசனம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையதா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சாமர்த்தியம் உடையதா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு சம்சயமே இல்லை. இப்படிப்பட்ட மந்திரங்கள் சிலது. இப்படி நினைச்சு பார்ப்போம். இந்திர தேவதா பிரகாசக மந்திரா இருக்கு. ஆனா அந்த கர்மாவில இந்திரன் தேவதை இல்லை, அக்னி தேவதை. அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த மந்திரத்தை இந்த பிரகரணத்திலிருந்து உத்கர்ஷம் பண்ணி எந்த இடத்துல இந்த தேவதை இருக்கோ அங்க கொண்டு போவோம். சரியா? இது 2வது வகையான மந்திரங்கள். ஆனா இப்படி நிலைமை பாருங்க, இந்த மாதிரியான ஒரு, இப்போ உதாரணத்துக்கு மனோதா மந்திரா இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மனோதா மந்திரம் அப்படிங்கிறது, மனோதா மந்திரம் குறிப்பிட்ட மந்திரம், அது கூட தனி விசாரம். ஒரு தேவதையை பிரகாசம் பண்ணக்கூடிய மந்திரம். ஆனா அந்த தேவதை வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு சாமானிய சம்பந்த போதக பிரமாணம் இல்லை. அதாவது உத்கர்ஷம் பண்றதுக்குன்னு சில சாமானிய சம்பந்த போதக பிரமாணங்கள் வேணும். இந்த மந்திரத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு போறதா இருந்தால் அந்த கொண்டு போறதுக்கு ஒரு சில நியமங்கள்லாம் இருக்கு. அப்படி எந்த நியமம் ஒத்து வரலன்னு வச்சுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிரகிருத இடத்துலயே அந்த மந்திரத்தை அதிருஷ்டார்த்தம் சொல்லிட்டு போயிடுவோம். பாருங்க, பிரகிருத கர்மாவில இந்திர தேவதா இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அங்க அக்னிய பிரகாசனம் பண்ணக்கூடிய மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தினால இந்திர தேவதையை பிரகாசம் பண்ண முடியாது. பண்ணினாதான் திருஷ்டார்த்தம் கிடைக்கும் இல்லையா? ஆனா அப்படி ஒரு நிலைமை இல்லை. அப்போ என்ன பண்றது? சரி, வேற எங்கேயா கொண்டு போலான்னு சொன்னா வேற எங்கேயும் கொண்டு போறதுக்கு வழி இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? இங்கேயே படிச்சிருவோம். ஆனா இந்த மந்திரம் என்ன பண்ணாது? திருஷ்ட விதையா தேவதா ஸ்மரணத்தை பண்ணி கொடுக்காது. ஏன்னா அது யோகியது இல்லையே. அக்னி தேவதையை சொல்லக்கூடிய மந்திரமானது எப்படி இந்திரனே ஸ்மரணம் பண்ணி கொடுக்க முடியும்? முடியாது. அப்போ இந்த மந்திரம் படிக்க வேண்டியது அதிருஷ்டார்த்தம்னு வச்சுக்க வேண்டியது. புரியுறதா? இது 3வது வகை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? முதல் வகையில பிரச்சனையே இல்லை, மந்திரமும் அந்த தேவதையை சொல்றது, அந்த கர்மாவில் அந்த தேவதை தான் இருக்கு. இது ஒரு வகை. அப்படி இது இப்படி, அதாவது தேவதை வேற இருக்கு, மந்திரம் வேற தேவதையை சொல்றது, இதை வேற இடத்துல கொண்டு போக முடியாது. இந்த மந்திரம் எந்த தேவதையை பிரகாசனம் பண்றதோ அந்த தேவதையானது எங்க இருக்கோ அங்க கொண்டு போறதுக்கு நமக்கு வழி இருக்கு அப்படின்னு சொன்னா கொண்டு போயிடுவோம். இது 2வது வகை. அப்படி கொண்டு போறதுக்கு வழி இல்லைன்னா பிரகிருத ஸ்தலத்திலேயே படிச்சிருவோம். அதை படிக்கிறது அதிருஷ்டார்த்தம்னு ஒத்துண்டுருவோம். 4வது வகை, அந்த மந்திரத்துக்கு அர்த்தமே ஒண்ணு கிடையவே கிடையாது.
ஹும் பட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன இருக்கு, என்ன அர்த்தம் இருக்கு? இது எந்த ஒரு அர்த்தத்தையும் சொல்லல. முதல் 3 வகையில மந்திரங்களுக்குன்னு ஒரு அர்த்தம் இருந்தது. அந்த அர்த்தம் பிரகிருதத்துல உபயோகப்படல, அதெல்லாம் வேற விஷயம். 4வது பிரகாரத்தை பாருங்க, அந்த மந்திரத்துக்கு அர்த்தமே கிடையாது. சாமம் இருக்கே, சாமத்துக்கு கூட மந்திரத்துவம் உண்டு. அதுக்கான என்ன அர்த்தம் இருக்கு, டியூனுக்கு என்ன அர்த்தம் உண்டான்னு. ஆனா அதுவும் மந்திரங்கிற ஒரு சேர்க்கையில சேரும். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்றது இப்போ? அப்போ அந்த 4வது வகை படிக்கிறது மட்டுமே தான், படிச்சால் அதிர்ஷ்டம் உண்டு. இப்ப நல்லா பாருங்க, நம்ம முதல் 4 வகையில முதல் 2 வகையில மந்திரங்கள் இருக்கே, அவைகளுக்கு திருஷ்டார்த்தத்துவம் இருக்கு. கடைசி 2க்கு அதிர்ஷ்டார்த்தத்துவம் தான். அப்போ ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிச்சா, மந்திரானாம் பிரயோஜனம் கிம் அப்படின்னு கேட்டா, பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகத்வேன திருஷ்டார்த்தத்துவம் வர்த்ததை அப்படிலாம் சொல்லி ஆரம்பிச்சலாம் இல்லையா? ஆனா அது எல்லா மந்திரங்களும் ஒத்து வரல அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் இந்த கடைசி பங்கி. ஏஷாம் து பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகத்துவம் ந சம்பவதி ததுச்சாரணஸ்ய அனன்ய கத்யா. வேற வழி இல்லை. அங்க அந்த பிரகரணத்தை படிக்கப்பட்டிருக்கு, அதை சொல்லிதான் ஆகணும் மந்திரத்தை. அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் இல்லைன்னாலோ அல்லது அந்த மந்திரத்துடைய அர்த்தம் பிரகிருத கர்மாவுக்கு சம்பந்தப்படலைன்னாலோ பரவாயில்லை. தது உச்சாரணஸ்ய அதிருஷ்டார்த்தகத்துவம். இப்ப புரிஞ்சுதா இந்த பங்கியோட அர்த்தம்? ஏஷாம் து மந்திராணாம் பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்துவம் ந சம்பவதி ததுச்சாரணஸ்ய தாதுஷ மந்திராணாம் உச்சாரணஸ்ய அனன்ய கத்யா அதிருஷ்டார்த்தகத்துவம் கல்பியதே இது கிருத்வா ந ஆனர்த்தக்கியம். இப்படி அதிருஷ்டார்த்தகத்துவம் சொல்றோமே மந்திரத்துக்கு, அவ மந்திரம் வியர்த்தமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதிருஷ்டம் ஒண்ணு உற்பாதம் பண்றதா இல்லையா, அது அங்க பிரயோஜனம். அப்ப என்ன ஆச்சு, எல்லா இடத்துலயும் மந்திரங்களுக்கு திருஷ்டமேவ பிரயோஜனம்னு கிடையாது. எந்த மந்திரங்களுக்கு எந்த இடத்துல திருஷ்ட பிரயோஜனம் கிடைக்கிறதோ அங்க அதையே எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா திருஷ்டே சம்பவதி அதிர்ஷ்ட பல கல்பனாயாக அந்நியாயத்துவாத். எந்த இடத்துல மந்திரங்களுக்கு திருஷ்ட பிரயோஜனம் கிடைக்காதோ அங்க அதிர்ஷ்டம் பிரயோஜனம் ஒத்துக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சுதான்? இது வரையில் நமக்கு என்ன ஆச்சு, மந்திரங்களுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சது. மந்திரங்கள் இந்த வகையில தர்மத்துக்கு பிரமாணமா இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சது. இனி நம்ம இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரः குருதே ஜெய்மினினயே பிரவே